All India All Night Prayer presents அர்ப்பணிப்பின் நேரம். கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அகில இந்திய முழு இரவு ஜெப ஐக்கியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தையை நோக்கி நாம் பார்ப்போம், வாசிப்போம். நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை நாம் வாசிப்போம். இங்கே சொல்லப்பட்ட வாக்கியம் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிறதான வார்த்தையை பார்க்கும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஒவ்வொரு காரியங்களுக்கும் முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவ ஜனங்களே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே இந்த விஷயங்களிலே இந்த காரியங்களிலே நான் நினைத்திருக்க இந்த இதிலே ஒரு முடிவு வராதா? ஒரு கண்ணீரோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிறதான வாழ்க்கையில் தாமே தேவன் இதற்கு ஒரு முடிவு தரமாட்டாரா என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இந்த நாளிலே ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு துவக்கம் இருப்பதை பார்க்கிறோம். இது என் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சுன்னா இந்த நிலைமையில இருந்து நான் ஆஸ்வதிக்கப்படுவேனே, இது இந்த கண்ணீர் துடைக்கப்பட்டுச்சுன்னா நல்லா இருப்பேனே, இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருப்பேனே, எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சுனாக்கா வேலையில் நான் என் குடும்பத்தை பாதுகாப்பேனே, என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவேனே, எதுவுமே தெரியலையே, இதற்கு ஒரு முடிவு இருக்காதா என்று காத்திருக்கிறதான கண்ணீரோடு இருக்கிறதான அன்பு தேவ ஜனமே, இந்த நாளிலே தேவன் சொல்கிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்த காரியத்தை தேவன் நடத்துவதற்குண்டான ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படி தான் செய்கிறார். எப்படி முடிவு வரும், எந்த மாதிரி காரியங்களிலே முடிவு வரும், எதனை தொடர்ந்து சென்றால் முடிவு வரும் என்று நினைக்கும் பொழுது தேவன் ஒரே ஒரு உதாரணத்தை இங்கே பார்க்கிறோம். வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் இந்த முதல் 2 வாக்கியத்தை பார்க்கின்ற வேளையிலே எலியா எலிசா என்கிறதான 2 நபர்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். அப்படின்றால் ஒருவருக்கு முடிவை பற்றியதான காரியமும் ஒருவருக்கு துவக்கத்தை பற்றியதான காரியமும் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில நிகழ்கிறதான ஒரு சம்பவம், ஒரு முடிவு, ஒரு துவக்கம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த 2 காரியங்களுக்காக காத்திருக்கிறதான உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவு, அந்த முடிவோடு அல்ல, அதுக்கு பிற்பாடு வருகிறதான துவக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே சொல்றாரு, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசா கூட கில்கால் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி சொல்றாரு, நீ ஏன் பின்னாடியே வர, நீ ஏன் என் கூட இருக்கிற, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று சொல்வதை பார்க்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எது முடிவு எது துவக்கம் என்று தெரியாத படிக்கிற எல்லாமே பார்க்கும். முடிவு தெரியாது, துவக்கமும் தெரியாது. எது என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பம், எது என்னுடைய ஊழியம், இல்லை எது என்னுடைய வேலை, இல்லை எது என்னுடைய படிப்பு என்று பல வேலைகளே நாம் தவித்து போய் காணப்படுகிறோம். 10th முடித்ததுக்கப்புறம் என் பிள்ளைய எதில் சேர்க்கறது, எந்த குரூப்பில் சேர்த்தா நல்லா வருவான், எவ்வளோ மார்க்கு வாங்குவான் தெரியலையே என்று ஒரு முடிவுக்கு காத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை +2 முடித்துட்டு நான் எந்த காலேஜுக்கு போகணும், இல்லை நீட் எழுதணுமா, இல்லை எந்த என்ட்ரன்ஸுக்கு என் பிள்ளையை தயார்படுத்தணும் சொல்லி காத்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் சரியான துவக்கத்தை உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் கொடுப்பார். இங்கே எலியாவின் முடிவும் எலிசாவின் துவக்கத்தையும் பார்க்கிறோம். ஒருவருடைய முடிவு அடுத்தவருடைய துவக்கமாக இருக்கிறது. +2 முடிவு உங்களுக்கு கல்லூரியின் துவக்கமாக இருக்கும். எதிர்கால வாழ்க்கையின் ஒரு பெரிய கதவுகள் திறக்கப்படுவதை பார்க்கிறோம். திக்க தரிசனமான இந்த வார்த்தைகளிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தரை நம்பின, ஆண்டவரை நம்பின, இயேசு இயேசு என்று சொன்னதான ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு முடிவை வைத்து ஒரு நல்ல துவக்கத்தை வைத்திருக்கிறார். இங்கே தொடர்ந்து
பார்க்கிறோம். அங்கே பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் சொல்றாங்க, எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. பல வேளைகளிலே இப்படிதான், இது தெரியுமா, அது தெரியுமா, இந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா, இதையே இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி செய்யக்கூடாது, இதை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, நீ இங்கே போகக்கூடாது என்று பலர் பலவிதமான அறிவுறுத்தல் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, தேவ சித்தத்தின்படியே நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் எல்லாருடைய வாயையும் அவர் மூடி, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளிலே, நீங்கள் கேட்கிற வார்த்தைகளிலே, நீங்கள் சொல்கிற காரியங்களிலே தேவன் உங்களை உயர்த்துவதை பார்க்கிறோம். நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் இந்த நாள். இந்த நாள் நீங்கள் நன்மையை புசிக்கிற நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிற நாளாக இருக்கும். அப்படிதான் அவர் தொடாம, அவர் விடாம, ராத்திரியும் பகலும் தூங்காம எலியா எலிசா என்கிறதான இருவருக்குள்ள காரியம். இவர் அவர் விட்டுட்டு போக நினைக்கிறாரு, நம்ம கிளம்பணும், நீ இங்கே இரு, நீ இப்படி இருன்னு சொல்றாரு. ஆனால் விடவே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை ஒரு நாளும் இதே போல விடாதபடிக்கு நீங்கள் இரவும் பகலும் தியானமாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவதியாய், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஒரு பக்கத்தில் எதிர்த்தாப்புல வீடுகளில் யாராவது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு இந்த நாளிலே அந்த வீட்டுக்குள்ளாய் ஒரு துவக்கத்தை என் தேவன் உங்களுக்கு அருள் செய்வாராக. என் ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு இந்த நாளிலே பதில் தருவாராக. உங்கள் கவலைகள் மாறும், பிரச்சனைகள் தீரும், தேவனுடைய பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் உங்கள் பகுதியில், உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் ஊழியத்தில் ஒரு ஒளி வீச செய்ய போகிறதை பார்க்கிறோம். அடுத்து பார்க்கிறோம், பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு. இரண்டாவது தடவை சொல்றார், நீ இங்கே இரு. ஏன் உன்னை இங்கே இருக்க சொல்லி தெரியுமா? என்னை ஆண்டவர் எரிகோ மட்டும் போக சொல்றாரு. எங்கே போக சொல்றாரு? எரிகோ மட்டும் போக சொல்றாரு. அப்ப நீ இங்கே இரு அப்படி. அப்ப சொல்றாரு பதில், எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறாங்க, எலிசாவை பார்க்குறாங்க. எலிசா சொல்கிறாங்க, அங்கேயும் தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருக்கிறாங்க, ஒரு ப்ராஃபிட் காலேஜஸ் அங்கே இருக்கிறதை பார்க்கும். அவங்க சொல்கிறாங்க, உன் எஜமா போகிறான், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு. இங்கேயும் அதே வார்த்தை சொல்வதை பார்க்கும். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருங்க, எனக்கு தெரியும். பல வேளைகளிலே நமக்கு தெரியாமலே நாம் பல காரியங்களில் ஈடுபடுவதை பார்க்கும். நமக்கு எவைகள் தெரிந்திருக்கிறது, எவைகள் தெரியவில்லை என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சரியான பாதைகளை காட்டி ஒரு சரியான துவக்கத்தை கொடுப்பதை பார்க்கும். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எவைகளை துவங்கப் போகிறீர்கள்? எனக்கு துவக்கமே தெரியலை, எது ஆரம்பம் தெரியலை, எந்த இடத்துல ஆரம்பிக்குன்னு தெரியல. பல வேளைகளிலே நம்முடைய ஆரம்பம் தெரியாதபடிக்கு நாம் விழித்து கொண்டிருக்கோம். இப்போ எதுக்கு முடிவு வேணும் நினைக்கிறோமோ அங்கே தான் ஆரம்பம் இருக்குங்கிறது நாம் பல வேளைகளிலே உணர்வது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு சொல்வதை பார்க்கும். இங்கே தொடர்ந்து எலியாவும் எலிசாவின் வாழ்க்கையிலே நிகழ்ந்த அந்த சம்பவத்தை நாம் கவனித்து பார்த்து கொண்டிருக்கோம். அங்கே அவர் தொடர்ந்து போகிறார். அந்த காரியங்களிலே ஒவ்வொரு இடமாய் அவர் கடந்து சென்று இறுதியாய் ஒரு இடத்திலே அவர்கள் நிற்பதை பார்க்கும். இங்கே சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாரும் தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இது எப்படி என்னமா இருக்க போது அந்த இடங்களிலே. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள்.
இங்கே தான் ஒரு இறுதியான சம்பவத்தை பார்க்கும். எலியாவின் கடைசி நேரத்தையும் எலிசா செய்ய ஒன்றுமே தெரியாது, திடீர்னு போய் இறக்கி விட்டால் என்னமா இருக்குமோ அதே மனநிலைமை தான் போய்கிட்டு இருக்காரு. கேட்குறாரு, தொடர்ந்து போகிறாரு. யோர்தானை தாண்டிட்டாங்க, யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்காங்க. இங்கே 50 பேரும் அங்கே பார்த்து கொண்டு போய் பார்க்கிறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே உனக்கு என்ன செய்ய வேண்டியது கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக வேண்டும். தேவன் கொடுக்கதான இந்த காரியங்களிலே ஆவியின் வரத்தை கேட்பதை பார்க்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி இருப்பேன், எனக்கு வரத்தை கொடுங்க. நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஊழியம் பண்ணுவதிலே எந்தெந்த வரம் எனக்கு ஆப்ரேட்டர்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, பிரசங்கம் பண்ண தெரியல, நான் போய் ஜெபம் பண்ணும்போது பதில் வர மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு சொல்லி காத்திருக்கதான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியங்களிலே எலியா எலிசா செய்ததான இந்த வேலையை சொல்லப்பட்டது போல ஆண்டவரத்தை கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் இரட்டிப்பான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதை இன்றைக்கே பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே எலிசாவிற்கு கொடுத்தான வார்த்தையை சொல்றாரு. உனக்கு அந்த சால்வை எப்படின்னா, அங்கே உம்மிடத்தில் ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். இரட்டிப்பான நன்மைகளை என் தேவன் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் எலியா செய்ததை காட்டிலும் எலிசா செய்தது இரட்டிப்பான அந்த வரங்களின் அந்த காரியங்களை பார்க்கும், அற்புதங்களை பார்க்கும், அடையாளங்களை பார்க்கும், அதிசயங்களை பார்க்கும். இப்படியாய் தேவன் அந்த 2 பேருடைய வாழ்க்கையில் இருந்த பிணைப்பை பார்ப்பது போல இந்த நாளில் கூட என் அன்பு தேவ பிள்ளைகளே, பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே இரட்டிப்பான காரியங்களை, இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் கேட்பதற்கு அதிகமாய் உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பெரிய காரியங்கள் செய்வதற்காக உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இப்போ தான் நீ என்கிட்ட கேட்டது சாதாரண காரியம் அல்ல, அரிதான காரியத்தை என்னிடத்தில் கேட்டாய். நீ கேட்ட உன்னை விட்டு நான் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட போகிறேனோ அப்போ நீ என்னைய பார்த்தேன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம் மேறுவதற்கு முன்பாக சொல்கிறாரு, என்ன நான் உங்களோட்டு போகிறேன் சொல்லி மேகங்கள் வழியாக அவர் எப்படி பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே நான் திரும்பி வருவேன், மேகத்தின் வழி வருவேன், உங்களை பார்ப்பேன்னு சொன்னேன். அது மாதிரி ஏறி போன உடனே மக்களெல்லாம் ஆன்னு சொல்லி ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவர் திரும்பி வருவார், நம்மளை பார்ப்பார், நம்மளை கூட்டி போவார். ஆனால் அங்கேயும் சத்தம் கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சுண்டா, ஆனால் அன்னைக்கு காத்திருந்தது போல அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நாளிலே வருவார். எலியா கடந்து சென்றார். அதுக்கு முன்பாக ஆண்டவரோடு இடைப்பட்டதான ஆதியாகமத்தில் பார்க்கதான 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்படுகிறது நிறைய பார்க்கும். 2 பேர். இந்த நாளில் கூட நீங்கள் நானும் கடவுளோடு கர்த்தரோடு இணைந்து நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கிற ஆண்டவராக, நிச்சயமாகவே ஒரு முடிவை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எந்த காரியத்தை நாம் கேட்கிறோமோ அந்த காரியத்திலே தேவன் நமக்கு ஒரு முடிவை கொடுப்பதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஊழியத்தின் மாத்திரமல்ல, நீங்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எவைகளை கேட்கிறீர்களோ, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொன்ன வேத வாக்கியத்தை நினைவு கூறுவோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள், நம்ம கொடுத்தான எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கண்ணீர் இந்த நாளிலே துடைக்கப்படும். நம் வாழ்க்கையில் தான கவலைகள் இந்த நாளில் துடைக்கப்படும். கர்த்தர் என் கூட இருக்கிறார். சொல்லுவோமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும் பொழுது அவர் என்னை ஒரு நாளும் என்னை விட்டு விலகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் கர்த்தர். எலிசா பார்த்து கொண்டிருக்கலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலியாவின் மேல் சால்வை இங்கே விழுந்து அதை எடுத்துக்கொண்ட எலிசாவை போல என் அன்பு தகப்பன் நாளில் கூட
வார்த்தைகளை சால்வையை போல உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா துக்கத்தையும், எல்லா வேதனைகளையும், எல்லா விதமான இடர்பாடுகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் உங்களோடும் என்னோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு வார்த்தையை பார்க்கும். முடிவின் காரியங்கள் எப்படியா இருக்கும்? எப்படி அவர் நமக்கு ஒரு முடிவை கொடுத்தார், எப்படி அந்த துவக்கத்தை கொடுத்தார்னு பார்க்கும். இங்கே இரண்டாவதாக ஒரு நபரை பார்க்கின்ற பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையை அங்கே சொல்வதை பார்க்கும். யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். என்ன தரிசனம்? நான் இப்படிலாம் இருக்க போகிறேன் அப்படின்னு இல்லை, அவருக்கு ஒரு கனவு வருது. இந்த மாதிரி சொல்கிறேன். அந்த கனவுகளை போய் சொல்கிறாங்க. பகைக்கிறார்கள். கனவை கேட்ட உடனே பகைப்பதை பார்க்கிறோம். என்ன பகைமை என்றால், அங்கே நிகழ்கிறதான காரியங்களிலே நீ மட்டும் எல்லாத்துக்கும் தம்பியா இருக்கிற நீ, நாங்கள் வந்து உங்களுக்கு வணங்குவோமா? எங்களுடைய பயிரெல்லாம் உம்முடைய அந்த கதிர்கட்டுகளை வணங்கி நிற்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறதான அந்த வார்த்தையை சொல்லி பார்க்கும். அவங்க பகைக்கிறாங்க. சொந்தத்தான அண்ணன் தம்பிங்க தான் பகைப்பதை பார்க்கும். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை யாராவது பகைக்கிறார்களா? இனஜன பந்துக்கள், உற்றார் உணவுகள் பகைத்து தனிமையாக இருந்து நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நான் தனிமையாக விடப்பட்டேனே, எனக்கு எல்லாம் இருந்தும் நான் தனியாக இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல என்று தவித்து கொண்டிருக்கிறாரா? யோசேப்பு எதையுமே நினைக்கல. அவர் முன்னோக்கி போய்கிட்டே இருந்தார். ஆனால் அவங்களுடைய சகோதரர்களும் நாளுக்கு நாள் பகைத்து அவர் மேலே பெரிய பொல்லாப்பை வரச்செவதை பார்க்கும். இறுதியாக அவர் கடைசி எங்கே போடுறாங்க அப்படின்னா, அவரை ஒரு குழியிலே போடப்பட்டதை பார்க்கும். குழினா நம்ம நினைக்குமா இந்த மாதிரி குழியெல்லாம் கிடையாது. குழினா ஏறி ஓடி வந்துடலாமே, அது கிணறு மாதிரி கீழே காஞ்சி கிணறு பறந்து உள்ளே கிடக்கு. கிணத்துக்குளத்துக்கு போட்ட மாதிரி உள்ள கீழே ஆழம் போக போக பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். மூச்சு விட முடியாது, ஆக்சிஜன் கிடைக்காது, எதுவுமே இல்லாத அந்த குழியிலே அமிழ்த்தப்பட்ட நிலைமை. எவ்வளோ கத்திருப்பார் யோசேப்புன்னு தெரியல, எந்த அளவுக்கு அங்காளத்தான் தெரியல. ஆண்டவரே என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியலையே. ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டுப்பார். குழியில் கிடந்தார். எவ்வளவு ஆழமாக கிடந்தாரும். அதான் இங்கே பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுடைய யார் என்ன பண்ண இல்லை, இவர் அப்படியே போட்டால் இதாயிரும், இவர் யாருக்காக வித்துருவோம், ஏன் இவர் கிடக்கணும்னு சொல்லி அப்படின்னு அவர் எடுக்க போகிறார். குழியிலேருந்து மீட்கப்பட்டு அவர் எடுக்கப்பட்டு எங்கே கொண்டு போக போகிறாருன்னா, திருப்பி ஒரு இடத்துல போய் அடிமையாக விற்கப்படுவதை பார்க்கும். போத்திபாருடைய வீட்டிலே அடிமையாக்கப்படுவதை பார்க்கும். ஆனால் திரும்பி வந்து அண்ணன் தம்பி பார்க்குறாங்க, உள்ள குழியில் இளைஞன் இல்லையேன்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த நாளில் கூட அநேக இளைஞர்கள் ஆண்டவருக்கு வேண்டுமே என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கூட நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்பணுமே, என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறானே, என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறானே, சொல்படி கீழ்ப்படியாமல் இருக்குதே, என் பிள்ளைய வாழ்க்கை இப்போ இருக்குதே, ஆனால் ஊழியக்காரனை மாற்றணுமே நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், இளைஞர் இல்லையே என்று அவர் வேதனைப்படுவது போல உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துங்கள. அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு நாளிலே அவர்களை பரிமளிக்க செய்வார், அவர்களை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். தேவநாமம் அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை பெரிய காரியம் செய்ய வைக்கும். அங்கே தொடர்ந்து பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் அங்கே போகிறார். போத்திபார் வீட்டில் நிகழ்ந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே இருந்து அடுத்த எங்கே கொண்டு போகிறாங்க, ஜெயிலுக்கு கொண்டு போகிறது. ஏன்னா அங்கே நிகழ்ந்த நிகழ்வு அவரை ஜெயிலுக்கு நேராக கடந்து. ஜெயிலுக்கு போனால் பழங்காலத்து இன்னைக்குள்ளமாக ஜெயில் கிடையாது. திரும்பி ரிமாண்ட் போட, பெட்டிஷன் போட, இது போட முடியாது. என் உள்ளுக்க போயாச்சுன்னா யாருக்காவது என்னைக்காவது ஞாபகம் வந்தால் தான், இல்லைனாக்கா அவர் செத்து போன வரைக்கும் உண்மை தெரியாது. அந்த அளவுக்கு இருக்குதான சிறைவாசத்தின் தன்மை அந்த நாளிலே பழங்காலத்தில். ஆனால் அங்கேயும் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருக்கிறார். உள்ளே இருந்தால் அங்கே 2 சுயம்பாகி பானபத்திரக்கார் 2 பேர் மத்தியில் அவங்க பண்ட கனவுக்கு பதிலை சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கும். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தான சம்பவத்தை யோசேப்பு பதில் சொல்கிறார். யோசேப்பு பதில் சொல்கின்ற அந்த வார்த்தையின்படியே அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்தது. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போய் வாழ்ந்து சுகமாக இருக்கும்போது என்னை நினச்சி என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. அதுவும் நடக்கலை. கர்த்தரை ஞாபகப்படுத்தலை. கர்த்தரை மாத்திரமே நம்புவதற்குள்ள காரியங்களிலே ஆண்டவரை மாத்திரமே யோசேப்பு நம்பி இருந்தார். அடுத்து இவங்களே 2 பேர்த்தில் ஒருத்தர் நடந்த மாதிரி இன்னொருத்தர் நடந்த மாதிரி 2 பேர் வாழ்க்கையும் நிகழ்ந்ததை பார்க்கும். பழைய பதவி மீண்டும் கொடுக்கப்பட்டதை பார்க்கும்.
ஒரு நாளிலே சொல்கிறான், ஐயோ ராஜா, இந்த மாதிரி நீங்கள் கண்ட சொப்பனத்துக்கு பதில் சொல்ல ஒருத்தன் இருக்கான் என்ற ஞாபகத்தை கர்த்தர் அவனுக்கு ஞாபகப்படுத்தி யோசேப்பின் வாழ்க்கையை மீண்டுமாய் தட்டி எழுப்பப்படுது. உடனே அவசரமாக அந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த ராஜாவுக்கு முன்பாக நல்லா நீட்டாக கொண்டாந்து நிற்க வைக்கதை பார்க்கும். சொன்ன உடனே அந்த அர்த்தத்தை சொல்கிறதை பார்க்கிறோம், அந்த நிலைமையை சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை உயர்த்துகிறதான் நிலைமையை பார்க்கும். எந்த அளவுக்கு ஆழத்திலே கிடந்தாரோ, எந்த அளவுக்கு குழியிலே கிடந்தாரோ, எந்த அளவுக்கு கிணற்றிலே கிடந்தாரோ, அவருடைய வேதனை, அவருடைய கண்ணீர், அவருடைய எல்லா நிலைமையிலும் கர்த்தர் அவர் கூட இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே கிடந்த அவரை அவ்வளவு உயர்த்தி ஆண்டவர் அழகுபடுத்தினதை பார்க்கும். சகோதரர் எல்லாரும் வந்து அவரிடத்திலே சொன்ன கனவை நிறைவேற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கனவு என்னவா இருக்குது? இந்த நாளிலே நீங்கள் எவைகளை குறித்து கனவு கண்டு இருக்கிறீர்கள்? எந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் நினைத்து கொண்டிருக்கல? ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லப்பட, நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பதற்கு உண்டான ஆரம்பத்தை என் தேவன் கொடுப்பார். எல்லா விதமான பழைய நிலைமைகள் மாறும், கண்ணீர் மாறும், அதுக்குண்டான எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆண்டவர் தாமே இந்த வேளையிலே இந்த நாளிலே உங்களோடு கூடந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான வார்த்தையின்படியே என்ன முடிவு எப்படியா இருக்குமோ என்று கலங்கி தவிக்கதான குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை தந்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தும். உங்க நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். தேவக்கரம் கூடந்து பெரிய காரியம் செய்யட்டும். விடாப்பிடியாய் தொடர்ந்துதான எலிசாவின் வாழ்க்கையில துவக்கத்தை அவருக்குள்ளாய் வைத்து ஆசீர்வதித்தீரே, எலியாவின் முடிவிற்குள்ளாய் எலிசாவின் துவக்கம் என்பதை பார்க்கிறோமே. அப்படியாய் இந்த நாளில் கூட இந்த காரியம் எப்படியாய் முடியுமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படியாய் நிற்குமோ, இந்த திருமண காரியம் எப்படி நடக்குமோ என்று கலங்கி இருக்கதான் உங்கள் வாழ்க்கையில தேவன் இந்த நாளிலே ஒரு புதிய துவக்கத்தை தந்து உங்களை ஆஸ்வதிப்பாராக. யோசேப்பின் வாழ்க்கையில நிகழ்ந்த அந்த காரியங்களெல்லாம் நினைத்து பார்க்கின்ற வேளையில யோசேப்பு உயர்ந்திருக்க செய்த கர்த்தர், ஆனால் அதுக்கு முன்பாக அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், பயங்கரமான உளையான சேற்றுக்குள்ள நிலைமை எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்தான். இந்த நாளில் கூட இந்த சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த காரியங்களுக்குள்ளாய்ந்து கடந்து வந்து ஆண்டவர் யோசேப்பை போல உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் பிள்ளைகளையும் எதிர்காலையும் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க கிருபை செய்யும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Dear children of God, our bank details to send offering as follows. Our account name, All India All Night Prayer Fellowship, bank name, Indian Overseas Bank, account number 065101000006743, IFSC code IOBA 4444651. Our GPay and cell phone number 8825809981. Below address for sending prayer request, testimony, subscription, offering, check, DD, monthly magazine. For more details and contact, All Night Prayer Fellowship, number 487, Pavalamalli Street, Gomadipuram, 6th Main, Madurai 20. Contact WhatsApp number 83004 48022.